இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம். அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா, ஆக்ட்ரஸ் சீதா அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அவங்களோட லைஃப்பை பற்றி ரொம்பவே ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சீதா அவர்கள் ஆக்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். 1980களில் தமிழ் தெலுங்கு படங்களில் ஏராளமான படங்கள் நடித்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கியிருந்தாங்க. இவங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர் கூட்டமே இருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு பீக் பீரியடில் தான் டைரக்டர் அண்ட் ஆக்டரான பார்த்திபன் அவர்களை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட லவ்வுக்கு வீட்டில் இருக்க யாருமே அக்செப்ட் பண்ணவே கிடையாது. இருந்தாலுமே இவங்க ரெண்டு பேரும் எதிர்த்து போராடி அந்த ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாங்க. அந்த கல்யாணம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பிரிஞ்சுட்டாங்க. கல்யாணத்தில் பிரிஞ்சதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, இவங்களை நடிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்திபன் அவர்கள் சொல்லியிருந்தது தான். அந்த ஒரு விஷயத்தை கூட சமீபத்தில் பார்த்திபன் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் ஓப்பன் அப் பண்ணியிருந்தார். அண்ட் அதை பற்றி தான் இவங்க ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எப்போதுமே நமக்கான ஒரு அடையாளம் தான் நம்ம யார் அப்படிங்கிறத தீர்மானிக்கும். அந்த ஒரு அடையாளம் அப்படிங்கிறது நம்மளால் அவ்வளோ சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியாது. ரொம்ப எஃபோர்ட் போடணும், ரொம்ப கஷ்டப்படணும். அப்படி அந்த அங்கீகாரம் கிடச்சிருச்சு அப்படின்னா அதை தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்பவே கஷ்டமான விஷயம். எனக்கு சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிறது ஆசை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் ஹீரோயின் ஆகியிருந்தேன். ஒரு கட்டத்தில் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தேன். ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு. சினிமா விட்டு தூரம் போயிருந்தேன். அதுக்கப்புறம் சினிமாவும் என்னை விட்டு ரொம்பவே தூரமாக போயிடுச்சு. இதனால் நான் ரொம்பவே வெக்ஸ் ஆகிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் என்னோட அடையாளம் சினிமா தான் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் நான் சினிமாவில் நடிக்க வந்தேன். ஆனால் அந்த ஒரு டைம் எனக்கு சினிமாவில் நான் முன்ன பார்த்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. நிறைய விஷயங்கள் மாறி இருந்துச்சு. அண்ட் என்ன ஹீரோயினாக நிறைய பேர் புக் பண்ணல. என்னோட சினிமா கரியர் அப்படிங்கிறதே காலியாகிருச்சு. இந்த ஒரு விஷயம் தான் நான் வாழ்க்கையில் பண்ண மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் சினிமா விடாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா நான் இப்போ இருக்க உயரத்தை விட இன்னும் கொஞ்சம் உயரத்துக்கு போயிருப்பேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் அவங்களுக்கு ஆதரவாக பேசி வந்துட்டு இருக்காங்க. அவங்க பேசியிருந்த இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, சமீபத்தில் சென்னையில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருந்துச்சு. அண்ட் அதில் ஒரு நபர் இறந்து போயிருந்தார். அந்த ஒரு காரை அரெஸ்ட் பண்ணி அண்ட் அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அந்த கார் ஆக்ட்ரஸ் ரேகா நாயகர் அவர்களோட கார் அப்படிங்கிறது தெரிய வந்திருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு விஷயம் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் இப்போ அந்த ஒரு கார் விஷயமா இவங்கள்ட்ட இன்வெஸ்டிகேஷன் போயிருக்கு. அந்த கார் அப்படிங்கிறது இவங்களோட பேரில் தான் இருந்திருக்கு. ஆனால் அந்த காரை அன்னைக்கு இவங்க ஓட்டிட்டு போகலையாமா. இவங்களோட டிரைவர் பாண்டி அப்படிங்கிறவர் தான் அந்த ஒரு காரை ஓட்டிட்டு போயிருந்திருக்காரு. மேலும் அவர் ஒரு சில மிஸ்டேக்ஸ்னால தான் அது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அண்ட் இது இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது. இந்த விஷயத்தை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை இவங்க கூட அன்னைக்கு ஓட்டி இருந்திருக்கலாம், இப்போ ஆள் மாறாட்டம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் உண்மையிலுமே அந்த டிரைவர் கூட ஓட்டியிருக்கலாம், இவங்க சினிமாவில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை ஊதி பெருசாகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதில் எது உண்மை அப்படிங்கிறத விசாரணை நடந்து வெளிவந்தால் தான் தெரியும். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.